மொத்தமாக மாறிய ரூல்ஸ். அமெரிக்காவை தொடர்ந்து கனடாவும் அறிவிப்பு. இந்தியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா? ஒவ்வொரு ஆண்டும் கணிசமான அளவுக்கு இந்தியர்கள் கனடா நாட்டிற்கு செல்கிறார்கள். படிப்பு மற்றும் வேலை வாய்ப்பிற்காக கனடாவுக்கு செல்கிறார்கள். இதற்கிடையே கனடா இப்போது வெளிநாட்டினருக்கு நிரந்தர வசிப்பிட உரிமையை தரும் அமைப்பில் சில ரூல்ஸ்களை மாற்றியுள்ளது. இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். இந்தியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நாடுகளுக்கும் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். அப்படி இந்தியர்கள் அதிகம் செல்லும் நாடுகளில் ஒன்றாக கனடா இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கனடா எக்ஸ்பிரஸ் நுழைவு மூலம் வெளிநாட்டினருக்கான அனுமதியை தந்து வருகிறது. இதில்தான் இப்போது மேஜர் மாற்றம் வந்துள்ளது. இந்த எக்ஸ்பிரஸ் நுழைவு அமைப்பு என்றால் என்ன, இது எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்கலாம். ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக இருக்கும் வெளிநாட்டினர் கனடாவுக்கு செல்ல இதுவே பிரதான வழியாக இருக்கிறது. 2015 முதல் தொழிலாளர் சந்தை தேவைகளை அடிப்படையாக வைத்து தகுதி அடிப்படையில் இந்த அமைப்பு வெளிநாட்டினர் கனடா வர உதவுகிறது. எக்ஸ்பிரஸ் நுழைவு முறை என்பது IRCC எனப்படும் குடிவரவு, அகதிகள் மற்றும் கனடா குடியுரிமை நிர்வகிக்கும் ஒரு அமைப்பாகும். ஸ்கில்டு தொழிலாளர்களின் குடியேற்ற விண்ணப்பங்களை இந்த அமைப்பே பரிசீலனை செய்கிறது. இதில் இப்போது ஃபெடரல் ஸ்கில்டு தொழிலாளர் திட்டம், கனடா எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் மற்றும் ஃபெடரல் ஸ்கில்டு வர்த்தக திட்டம் என 3 திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. இந்த விண்ணப்பங்கள் இதற்காக இருக்கும் பிரத்யேக தரவரிசை அமைப்பு மூலம் மதிப்பிடப்படும். வயது, கல்வி, மொழி புலமை, பணி அனுபவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு புள்ளிகள் வழங்கப்படும். அதிக CRS மார்க் பெறும் விண்ணப்பதாரர்களுக்கு நிரந்தர வசிப்பிடத்திற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படும். இதுவே இதன் அடிப்படை. 2023ஆம் ஆண்டு முதல் சுகாதார பணியாளர்கள், STEM வல்லுநர்கள், வர்த்தகர்கள், கல்வியாளர்கள், விவசாய பணியாளர்கள் போன்ற குறிப்பிட்ட தொழில் பிரிவினருக்கு கனடாவில் தேவை ஏற்பட்டது. அதை பூர்த்தி செய்ய புள்ளி பட்டியல் அதற்கேற்ப மாற்றம் கொண்டு வரப்பட்டது. அதாவது இந்த பிரிவினருக்கு மற்ற பிரிவினரை விட CRS வரம்புகள் குறைவாக இருக்கும். இதன் மூலம் குறிப்பிட்ட பிரிவினருக்கு எளிதாக நிரந்தர உரிமை கிடைக்கும். இந்த அணுகுமுறை கனடாவுக்கு தகுதி அடிப்படையில் வெளிநாட்டினர் வருவதை உறுதி செய்யும். அதே நேரம் துறை சார்ந்த தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய உதவியுள்ளது. இந்த சூழலில்தான் அடுத்த ஆண்டு முதல் லீடர்ஷிப் அண்ட் இன்னோவேஷன் என்ற புதிய பிரிவை கனடா சேர்த்துள்ளது. புதுமையையும் ஊக்குவிக்கும் வல்லுநர்களை ஈர்ப்பதற்காகவே இந்த பிரிவை அறிமுகப்படுத்தியுள்ளனர். இதன் கீழ் சீனியர் மேனேஜர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நட்பு நாடுகளின் திறமையான இராணுவ பணியாளர்கள் ஆகியோர் கனடாவுக்கு செல்ல விண்ணப்பிக்கலாம். சீனியர் மேலாளர்கள் குழுக்களை வழிநடத்துபவர்களாகவும் திட்டங்களை மேற்பார்வையிடுபவர்களாகவும் கார்ப்பரேட் வளர்ச்சி சார்ந்து இருக்க வேண்டும். ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் புதுமை, அறிவியல் கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு பங்களிப்பாளராக இருக்க வேண்டும். அடுத்து, நட்பு நாடுகளின் திறமையான இராணுவ பணியாளர்கள். கனடாவின் பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு இவர்களின் நிபுணத்துவம் பயன்படுத்தப்படுவதாக இருக்க வேண்டும். இந்த மாற்றம் சர்வதேச மாணவர்களுக்கான பட்டப்படிப்பு வேலை அனுமதி தகுதியை பாதிக்கலாம். அதாவது கனடாவில் மேற்படிப்பு படித்துவிட்டு அங்கேயே வேலைக்கு சேர திட்டமிட்டவர்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தலாம். இந்த எக்ஸ்பிரஸ் நுழைவு திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் தொழிலாளர் மார்க்கெட்டை பொறுத்து மாறுபடும். 2024ஆம் ஆண்டு முதல் 119 பிரிவுகள் நீடிக்கின்றன. அதே நேரத்தில் 178 நீக்கப்பட்டுள்ளன. அதாவது இந்த குறிப்பிட்ட பிரிவில் நிபுணத்துவம் பெற்றிருக்கும் இந்தியர்கள் உட்பட வெளிநாட்டவர் எக்ஸ்பிரஸ் நுழைவு மூலம் கனடாவுக்கு எளிதாக செல்லலாம். மற்ற துறைகளில் படிப்போர் அதிக போட்டியை எதிர்கொள்ள நேரிடும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள News 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.